நண்பர்களே, ஒரு கேள்வி கேட்கலாமா? உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எவ்வளவு உயர வேண்டும் என்று நினைத்திருக்கிறீர்கள்? ஒரு நல்ல வேலைவா? ஒரு பெரிய சம்பளமா? ஒரு நல்ல வீடா? அல்லது உங்களை ஒரு காலத்தில் குறைத்துப் பார்த்த எல்லாரையும் மௌனமாக்கும் ஒரு வெற்றியா? நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில ஒரு கசப்பான உண்மை இருக்கு. வெளிநாட்டவர்கள் நம்மை தோற்கடிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம அருகில் இருப்பவர்கள்தான் நம்ம மனசை உடைக்க முடியும். அவர்கள் யாரு தெரியுமா? நம்ம சொந்த உறவினர்கள். ஒரு நேரத்தில் நீங்கள் ஒரு கனவு சொல்லியிருப்பீர்கள். நான் இதை செய்யப் போறேன். நான் அந்த அளவுக்கு போகப் போறேன். அப்போது சிலர் சிரிச்சாங்க, சிலர் கேலி பண்ணாங்க, சிலர் அது உன்னாலா அன்னு கேட்டாங்க. அந்த ஒரு கேள்வி உங்களை இரவில் தூங்க விடலையா? நண்பர்களே, வாழ்க்கையில் நம்மை தோற்கடிப்பது ஃபெயிலியர்ஸ் இல்ல, நம்மை நம்பாதவர்கள்தான். அது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இருந்தா நம்ம இக்னோர் பண்ணலாம். ஆனா அது நம்ம உறவினர்கள் இருந்தா அது கொஞ்சம் வலிதான். ஆனா இப்போ நான் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லப் போறேன். கவனமாக கேளுங்கள். அந்த வலி, அந்த அவமானம், அந்த ரிஜெக்ஷன், அது உங்களை உடைக்க வந்தது இல்ல, அது உங்களை உருவாக்க வந்தது. நண்பர்களே, 2026 இது ஒரு சாதாரண ஆண்டு இல்ல. இது உங்கள் வாழ்க்கையை முழுக்க மாற்றக்கூடிய ஒரு ஆண்டு. ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா நடக்காது. அது உங்கள் டிசிஷன்ல தான் இருக்குது. ஒரு நேர்மையான கேள்வி. நீங்கள் இப்போ இருக்கிற வாழ்க்கையில ஹாப்பியா இருக்கீங்களா? நீங்கள் ட்ரீம் பண்ணிய இடத்தில் இருக்கீங்களா? அல்லது இன்னும் யாரோ ஒருவர் சொல்லிய வாழ்க்கைய வாழ்றீங்களா? நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நம்ம கோல்ஸ் இல்லாம இருக்கிறது இல்ல. நம்ம கோல்ஸுக்கு ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறது தான். அதுக்கும் காரணம் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பயம். என்னால முடியாது. நான் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிட்டேனா? என்ன சொல்வாங்க? இந்த 3 கேள்விகள் ஆயிரக்கணக்கான கனவுகளை கொன்றிருக்கிறது. ஆனா இன்று இந்த வீடியோவின் ஆரம்பத்திலேயே நான் ஒரு சவால் விடுறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற ரெடியா இருக்கீங்களா? இன்று நான் சொல்லப்போகும் கதை ஒரு சாதாரண மனிதனின் கதை. அவன் பெயர் அருண். ஆனா அவன் கதையில் நீங்கள் உங்களை பார்க்கப் போறீர்கள். அருண் மாதிரி நீங்களும் ஒரு நாள் கேலி கேட்கப்பட்டிருப்பீர்கள். நீங்களும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணப்பட்டிருப்பீர்கள். நீங்களும் இக்னோர் பண்ணப்பட்டிருப்பீர்கள். ஆனா அந்த சேம் மனிதன் ஒரு நாள் அவனை கேலி செய்தவர்களையே மௌனமாக்கினான். அவன் எப்படி சேஞ்ச் ஆனான்? அவன் என்ன டிசிஷன் எடுத்தான்? அவன் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணான்? அவன் எப்படி 2026 தனது லைஃபில் டர்னிங் பாயிண்ட் ஆக்கியான்? அதுதான் இந்த வீடியோ. நண்பர்களே, சாணக்கியர் ஒரு வார்த்தை சொல்றார். உன்னை இழிவாக நினைப்பவர்களிடம் விளக்கம் சொல்லாதே. உன் வெற்றிதான் உன் பதில் ஆகட்டும். இந்த ஒரு வரி உங்கள் வாழ்க்கையை முழுக்க மாற்ற முடியும். இப்போ நீங்கள் இரு வழிகளில் ஒருத்தர் இதை கேட்டு சரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் பண்ணுவீங்க. அல்லது இதுதான் என் லைஃப் மாற்றும் மொமெண்ட்டுன்னு முடிவு எடுப்பீங்க. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன். நீங்கள் இப்போ டிசிஷன் எடுக்கலேனா 2026 2025 மாதிரி தான் போயிடும். இன்னும் எவ்வளவு நாள் நீங்கள் மற்றவர்களின் ஒப்பீனியனுக்கு அடிமையாக இருப்பீர்கள்? இன்னும் எவ்வளவு நாள் நீங்கள் உங்கள் ட்ரீமை போஸ்ட்போன் பண்ணுவீர்கள்? இன்று இந்த நிமிடம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் ஆகலாம். இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் அதே மனிதராக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் ஒரு புதிய மைண்ட் செட்டோடு இருப்பீர்கள். அதனால முழு வீடியோயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு ஐடியா எந்த செகண்ட்ல வரும் என்றது உங்களுக்கு தெரியாது. சரி, இப்போ நம்ம கதைக்கு போவோம். அருணின் வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றப் போகுது என்று பார்ப்போம். உறவினர்களின் உண்மை முகம். நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில் சில உண்மைகள் இருக்குது. அது நமக்கு பிடிக்காது. ஆனா அது உண்மை. அதுல மிகவும் கசப்பான உண்மை என்ன தெரியுமா? நம்மளை தடுக்கிறவர்கள் எப்போதும் வெளியிலிருந்து வரமாட்டாங்க. அவர்கள் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க.
ஒரு சிறிய கதை சொல்றேன். இந்த கதையில நீங்களே உங்களை பார்க்கப் போறீர்கள். அருணின் ஆரம்பம். ஒரு சிறிய ஊரில் அருண் என்ற ஒரு இளைஞன் இருந்தான். அவன் வாழ்க்கை சாதாரணம். அவன் குடும்பம் நடுத்தர குடும்பம். அவன் வீட்டிலே ஒரு காமன் டயலாக் இருந்தது. நம்ம அளவுக்கு நாம இருக்கணும். ஆனா அருண் அந்த மாதிரி இல்ல. அவன் மனசு பெரியது. அவன் கனவுகள் பெரியது. ஒரு நாள் அவன் தன் குடும்பத்திடம் சொன்னான், நான் பெரிய அளவுக்கு போகணும். நான் இந்த ஊர்ல மட்டும் இருக்க மாட்டேன். அந்த ஒரு வார்த்தை அவன் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிச்சது. முதல் எதிர்ப்பு. அவன் வீட்டில் முதலில் என்ன நடந்தது தெரியுமா? சிரிப்பு, கேலி, டவுட். நீயா? உன்னாலா? முதல்ல ஒரு வேலை வாங்கிக்கோ. நண்பர்களே, இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் இல்ல. அது ஒரு மனிதனின் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை உடைக்கும் ஆயுதம். நீங்களும் இதை அனுபவிச்சிருப்பீங்களா? நீங்கள் ஒரு ட்ரீம் சொல்லும்போது யாராவது உங்களை சிரிச்சாங்களா? அதுதான் அந்த மோமெண்ட். பல கனவுகள் இறந்து போகும் மோமெண்ட். நண்பர்களே, எல்லா உறவினர்களும் நேராக தடுக்க மாட்டாங்க. சிலர் ஸ்மார்ட்டா தடுக்குவாங்க. அவர்கள் சொல்றது, நான் உன்னை நல்லதுக்குத்தான் சொல்றேன், ரிஸ்க் எடுக்காதே, சேஃபா இரு. ஆனா அவர்கள் சொல்றது நல்லதுக்காக இல்ல. அவர்கள் சொல்வது அவர்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் என்பதற்காக. சாணக்கியர் சொல்லுவார், ஒரு மனிதன் உயரும்போது அவனை விட கீழே இருப்பவர்கள் அவனை இழுக்க முயற்சி செய்வார்கள். அருணின் ஸ்ட்ரகல். அருண் முயற்சி செய்ய ஆரம்பித்தான். எக்ஸாம்ஸ் எழுதினான். ஸ்கில்ஸ் கற்றுக்கொள்ள முயன்றான். வேலைக்கு அப்ளை பண்ணினான். ஆனா ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒரு ஃபெயிலியர். அவன் ஃபெயிலருக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் முயற்சி குறைவு இல்ல. அவன் மனசு வீக் ஆக ஆரம்பிச்சது. ஏனென்றால் தினமும் யாராவது ஒருவர் அவனை நினைவூட்டினார்கள், நீ முடியாது. ஒரு நாள் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன். அங்கே மற்றொரு ரிலேட்டிவ் வந்திருந்தான். நல்ல வேலை, நல்ல சம்பளம். அவனை எல்லோரும் பாராட்டினார்கள். அவனை பார், அவனை மாதிரி ஆகணும். அருண் அங்கே நின்று கொண்டிருந்தான். யாரும் அவனை கவனிக்கவில்லை. யாரும் அவனை பாராட்டவில்லை. அந்த ஒரு மோமெண்ட் அவன் மனசை உடைத்தது. அந்த இரவு அருண் தூங்கவில்லை. அவன் மனசுக்குள் ஒரு போராட்டம். நான் உண்மையிலேயே முடியாதவனா? அவர்கள் சொல்வது சரியா? இதுதான் மிகவும் அபாயமான நிலை. நீங்கள் உங்களை டவுட் பண்ண ஆரம்பிக்கும் நிலை. நண்பர்களே, உலகம் உங்களை டவுட் பண்ணுவது ப்ராப்ளம் இல்ல. நீங்கள் உங்களை டவுட் பண்ணுவதுதான் ரியல் ப்ராப்ளம். நண்பர்களே, எல்லா உறவினர்களும் கெட்டவர்கள் இல்ல. ஆனா எல்லாரும் உங்க growth-ஐ செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் உயர்ந்தால் அவர்கள் கம்ஃபர்டபுள் ஜோன் டிஸ்டர்ப் ஆகும். அவர்கள் ஃபீல் பண்ணுவாங்க, அவன் எப்படியோ முன்னேறிட்டான். சாணக்கியர் சொல்வார், உன் முன்னேற்றம் சிலருக்கு ஊக்கமாக இருக்கும், சிலருக்கு வலியாக இருக்கும். அருண் அந்த பிரஷரை ஹேண்டில் பண்ண முடியாமல் ஆல்மோஸ்ட் கிவ் அப் பண்ண போனான். ஒரு நாள் அவன் தன் மொபைலை எடுத்தான். சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணினான். எல்லாரும் ஹாப்பி, எல்லாரும் சக்சஸ், நான் மட்டும்தான் ஃபெயில். இதுதான் அந்த டேஞ்சரஸ் கம்பேரிசன். ஆனா அந்த சேம் அருண் ஒரு நாள் ஒரு டிசிஷன் எடுத்தான். அந்த டிசிஷன் அவன் வாழ்க்கையை முழுக்க மாற்றியது. அவன் என்ன டிசிஷன் எடுத்தான்? அவன் எப்படி சேஞ்சானான்? அவன் எப்படி தனது உறவினர்களை மௌனமாக்கினான்? அதுதான் அடுத்த பகுதி. ஒரு மனிதனின் வாழ்க்கை ஒரே ஒரு முடிவால் மாறலாம். அந்த முடிவு என்ன? அதை இப்போ பார்க்கலாம். சாணக்கியர் சொல்லும் நிதர்சனம், யாரையும் நம்பாதே, உன்னை மட்டும் நம்பு. நண்பர்களே, ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றுவது அவன் சம்பளம் இல்ல, அவன் குடும்ப பேக்ரவுண்ட் இல்ல, அவன் லக் கூட இல்ல, அவன் மைண்ட் செட் தான். அருணின் வாழ்க்கையில் எல்லாமே ஸ்லோலி உடைந்து கொண்டிருந்தது. அவன் கான்ஃபிடன்ஸ், அவன் மோட்டிவேஷன், அவன் ஹாப்பினஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து கொண்டிருந்தது. ஆனா வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை கீழே தள்ளுவது நம்மை அழிக்க அல்ல,
நம்மை விழிக்க வைக்க அந்த இரவு. ஒரு நாள் அருண் வீட்டின் ட்ரெஸ்ஸில் தனியாக உட்கார்ந்திருந்தான். இரவு 11 மணி, குளிர்ந்த காற்று, அமைதியான இரவு. ஆனா அவன் மனசுக்குள் மட்டும் புயல். அவன் தன்னையே கேட்டுக்கொண்டான். ஏன் என் லைஃப் இப்படியா இருக்கு? நான் உண்மையிலேயே வீக்காளா? என்னால பெரிய அளவுக்கு போக முடியாதா? நண்பர்களே, வாழ்க்கையில் மிகவும் ஆபத்தான நேரம் நீங்கள் உங்களை கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் நேரம். சாணக்கியரின் ஒரு வரி. அந்த இரவு அருண் யூடியூப் மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு சென்டென்ஸ் அவன் காதில் விழுந்தது. சாணக்கியர் சொல்கிறார், உன்னை யாரும் காப்பாற்ற மாட்டார்கள், உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டியது நீதான். அந்த ஒரு வரி அருணின் மனசுக்குள் ஏதோ செய்தது. அவன் யோசிக்க ஆரம்பித்தான். நான் ஏன் எல்லாரிடமும் அப்ரூவல் தேடுறேன்? ஏன் எல்லாரும் என்னை அப்ரிசியேட் பண்ணணும் என்று எதிர்பார்க்கிறேன்? அந்த மோமெண்ட்ல அவன் ஒரு உண்மையை புரிந்து கொண்டான். எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முயற்சி செய்தால் ஒரு நாளும் உயர முடியாது. மக்கள் உங்களை ஏன் தடுக்கிறார்கள்? நண்பர்களே, ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன் சிலர் நம்மை டிஸ்கரேஜ் பண்றாங்க? அதற்கு 3 காரணங்கள் இருக்கு. 1, அவர்கள் தங்களால் முடியாததை நீங்கள் செய்யக்கூடாது என்று நினைப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கவில்லை. அவர்கள் ட்ரீம்ஸை விட்டுவிட்டார்கள். அதனால நீங்கள் முயற்சி செய்வதை பார்த்தால் அவர்கள் அன்கம்ஃபர்டபிள் ஃபீல் பண்ணுவார்கள். 2, அவர்கள் உங்களை பழைய வெர்ஷனாகவே பார்க்கிறார்கள். அவன் அந்த ஸ்மால் பாய் தான், அவனால் எதுவும் ஆகாது. நண்பர்களே, மக்கள் உங்களை உங்கள் கடந்த காலத்தின் அடிப்படையில் ஜட்ஜ் பண்ணுவார்கள். ஆனால் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குவது நீங்கள்தான். 3, உங்கள் வெற்றி அவர்களின் ஈகோவை காயப்படுத்தும். இதுதான் உண்மை. சிலர் உங்களை விட பெரியவர்களாக இருக்க விரும்புவார்கள். ஆனால் நீங்கள் முன்னேற ஆரம்பித்தால் அவர்கள் சைலண்டா உங்களை ஹேட் பண்ண ஆரம்பிப்பார்கள். அருணின் விழிப்பு. அந்த இரவு முடிந்த பிறகு அருண் ஒரு நோட்புக் எடுத்தான். அதில் அவன் 2 விஷயங்கள் எழுதினான். என்னை தடுக்கிற விஷயங்கள்: பயம், லேசினஸ், சோஷியல் மீடியா, டாக்ஸிக் ரிலேட்டிவ்ஸ், கம்பேரிசன், செல்ஃப் டவுட். என்னை உயர்த்தப் போகும் விஷயங்கள்: டிசிப்ளின், ஃபோக்கஸ், சைலன்ஸ், ஹார்ட் ஒர்க், செல்ஃப் ரெஸ்பெக்ட். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் மோமெண்ட், நீங்கள் எக்ஸ்கியூசஸ் எழுதுவதை நிறுத்தி சொல்யூஷன்ஸ் எழுத ஆரம்பிக்கும் மோமெண்ட். அமைதியின் சக்தி. அடுத்த நாள் முதல் அருண் மாற ஆரம்பித்தான். அவன் ஒரு விஷயத்தை முடிவு செய்தான். இனிமேல் நான் யாரிடமும் என் பிளான் சொல்ல மாட்டேன். சாணக்கியர் சொல்வார், உன் அடுத்த மூவை யாருக்கும் தெரியவிடாதே. ஏன் தெரியுமா? எல்லாரும் உங்களை சப்போர்ட் பண்ண மாட்டார்கள். சிலர் உங்கள் பிளான்ஸ் ஃபெயில் ஆக வேண்டும் என்று சைலண்ட்லி வெயிட் பண்ணுவார்கள். அருண் ஸ்லோலி சோஷியல் மீடியா யூஸ் குறைத்தான். ஏனென்றால் அவன் புரிந்து கொண்டான், கம்பாரிசன் தான் அவன் கான்ஃபிடன்ஸை கொன்றது. நண்பர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் உங்கள் பீஸை லூஸ் பண்றீங்க. ஒருவரின் ஹைலைட் ரீலை பார்த்து உங்கள் ரியல் லைஃபை ஹேட் பண்ண ஆரம்பிக்கிறீர்கள். ஒரு புதிய வாழ்க்கை. அருண் இப்போது காலை 5 மணிக்கு எழ ஆரம்பித்தான். புத்தகம் படித்தான், ஸ்கில்ஸ் கற்றுக்கொண்டான், ஒர்க் அவுட்ஸ் பண்ண ஆரம்பித்தான், நெகட்டிவ் பீப்புளை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தான். முக்கியமாக அவன் ஒரு விஷயத்தை நிறுத்தினான்: கம்ப்ளைனிங். நண்பர்களே, கம்ப்ளைண்ட் உங்கள் வாழ்க்கையை மாற்றாது, ஆக்ஷன் தான் மாற்றும். மக்கள் மாற்றத்தை கவனிக்க ஆரம்பித்தார்கள். சில மாதங்கள் கழித்து மக்கள் அருணை நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தார்கள். அவன் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டானே, அவன் சேஞ்ச் ஆயிட்டானே. ஆனா இந்த முறை அருண் எக்ஸ்பிளைன் பண்ணவில்லை. ஏனென்றால் அவன் புரிந்து கொண்டான், சில விஷயங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. நண்பர்களே, வாழ்க்கையில் உண்மையான பவர் என்ன தெரியுமா? எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுவது அல்ல, உங்களை கண்ட்ரோல் பண்ணுவது. உங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுவது, உங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஐ கண்ட்ரோல் பண்ணுவது,
உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுவது, அதுதான் ரியல் சக்சஸ். சாணக்கியரின் இறுதி பாடம். உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுபவர்களிடம் கோபப்படாதே. அவர்கள் தவறாக இருப்பதை உன் வெற்றியால் நிரூபி. நண்பர்களே, ஒரு நாள் உங்களை இக்னோர் பண்ணியவர்கள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவார்கள். ஆனா அந்த நாள் வருவதற்கு முன் நீங்கள் தனியாக போராட தயாராக இருக்க வேண்டும். அருண் இப்போது மாற ஆரம்பித்திருந்தான். ஆனா வாழ்க்கை இன்னும் அவனை சோதிக்கப் போகிறது. ஒரு பெரிய அவமானம், ஒரு பெரிய ரிஜெக்ஷன் அவன் வாழ்க்கையை மீண்டும் உடைக்க வரப்போகிறது. ஆனா இந்த முறை அருண் பழைய அருண் இல்லை. அந்த சம்பவம் என்ன? அது எப்படி அவனை முழுமையாக மாற்றியது? அதுதான் அடுத்த பகுதி. அவமானம் அருணின் வாழ்க்கையை மாற்றிய நெருப்பு. நண்பர்களே, வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நம்மை உடைக்க வரும். ஆனா சில மனிதர்கள் அந்த உடைந்த துண்டுகளிலிருந்தே புதிய வாழ்க்கையை கட்ட ஆரம்பிப்பார்கள். அருணின் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு நாள் வந்தது. அந்த குடும்ப விழா, ஒரு பெரிய ஃபேமிலி ஃபங்க்ஷன். வீட்டில் எல்லாரும் பிஸி. சிரிப்பு, சந்தோஷம், ரிலேட்டிவ்ஸ், போட்டோஸ். ஆனா அருணின் மனசு மட்டும் அமைதியாக இல்ல. ஏனென்றால் அந்த ஃபங்க்ஷனுக்கு அவனை எப்போதும் கம்பேர் பண்ணும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்திருந்தார்கள். ஒரு ஆங்கிள் கேட்டார், என்ன அருண், இன்னும் செட்டில் ஆகலையா? மற்றொருவர் சிரித்தார், இந்த ஜெனரேஷன் பாய்ஸ் எல்லாம் ட்ரீம் மட்டும்தான் பாப்பாங்க. அங்கே இருந்த எல்லாரும் சிரித்தார்கள். அருணும் சிரித்தான். ஆனா அந்த சிரிப்புக்குள் நிறைய வலி இருந்தது. அவமானத்தின் உச்சம். அந்த நேரத்தில் ஒரு ரிலேட்டிவ் தன் மகனை காட்டி சொன்னார், என் பையன் பாரு, இந்த வயசுல கார் வாங்கிட்டான். பிறகு அருணை பார்த்து, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த ஒரு குவெஸ்சன் அருணின் இதயத்தை குத்தியது. நண்பர்களே, சில வார்த்தைகள் நைஃப் மாதிரி இருக்கும். வெளியே பிளட் வராது, ஆனா உள்ளே மனசு காயப்படும். அந்த இரவு ஃபங்க்ஷன் முடிந்து அருண் வீட்டுக்கு வந்தான். அவன் ரூம் டோர் லாக் பண்ணினான். அவன் மிரர் முன்னாடி நின்றான். முதல் முறையாக அவன் தன்னையே பார்த்து கேட்டான், நான் உண்மையிலேயே லூசரா? அவன் கண்களில் கண்ணீர். ஆனால் அந்த கண்ணீருக்குள் ஒரு கோபமும் இருந்தது. வாழ்க்கையை மாற்றிய முடிவு. அந்த இரவு அருண் ஒரு டிசிஷன் எடுத்தான். இனிமேல் நான் யாருக்கும் ப்ரூவ் பண்ண மாட்டேன். ஆனா நான் என்னை மாற்றுவேன். என் வாழ்க்கையை நான் கட்டுவேன். என் வெற்றி என் பதிலாகும். நண்பர்களே, அந்த இரவு அருண் தூங்கவில்லை. அவன் பழைய வாழ்க்கை இறந்தது. ஒரு புதிய அருண் பிறந்தான். 90 நாட்கள் அமைதி. அடுத்த நாள் முதல் அருண் டிஸப்பியர் ஆக ஆரம்பித்தான். அன்னெசசரி அவுட்டிங்ஸ் இல்லை, சோஷியல் மீடியா இல்லை, யூஸ்லெஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அவன் லைஃப்ல ஒரு ரூட்டீன் வந்தது. காலை 5 மணி, எழுதல், புத்தகம் படித்தல், ஸ்கில் லேர்னிங், ஒர்க் அவுட், ஃபோக்கஸ். நண்பர்களே, டிசிப்ளின் ஆரம்பத்தில் பெயின், ஆனால் அதன் முடிவில் ஃப்ரீடம். மக்கள் அவனை புரிந்து கொள்ளவில்லை. வீட்டில் எல்லாரும் கேட்டார்கள், ஏன் இவ்வளவு சைலண்ட்? என்ன ஆயிற்று? ஆனா அருண் எக்ஸ்பிளைன் பண்ணவில்லை. ஏனென்றால் அவன் புரிந்து கொண்டான், ஒரு ஈகிள் காகங்களிடம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காது. முதல் வெற்றி 6 மாதங்கள் கழித்து அருணுக்கு ஒரு நல்ல ஆப்பர்சூனிட்டி கிடைத்தது. அவன் ஃப்ரீலான்சிங் ஆரம்பித்தான். சிறிய இன்கம், ஆனா அவன் மனசுக்குள் பெரிய கான்ஃபிடன்ஸ். முதல் முறையாக அவன் தனது வாழ்க்கை சேஞ்ச் ஆகும் ஃபீலிங்கை உணர்ந்தான். அதே ரிலேட்டிவ்ஸ் ஒரு நாள் அருணை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். அவன் ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டானே, அவனுக்கு இன்கம் நல்லா வருதாம். நண்பர்களே, நேற்று உங்களை சிரித்தவர்கள் நாளைக்கு உங்களை பற்றி பேசுவார்கள். 1 வருடம் கழித்து 1 வருடம் அருண் கம்ப்ளீட்லி மாறிவிட்டான். நல்ல இன்கம், நல்ல கான்ஃபிடன்ஸ், ஹெல்த்தி பாடி, பீஸ்ஃபுல் மைண்டு. முக்கியமாக அவன் மற்றவர்களின் அப்ரூவல் இல்லாம வாழ கற்றுக்கொண்டான். அதே குடும்ப ஃபங்க்ஷன் 1 வருடம் கழித்து மீண்டும் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன். இந்த முறை எல்லாரும் அருணை கவனித்தார்கள்.
அருண் வந்துட்டானா? அவன் ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டானே. அதே ஆங்கிள். ஒரு காலத்தில் அவனை இன்சல்ட் பண்ணியவர் இப்போது கேட்டார், எப்படி இவ்வளவு சேஞ்சானே? அருண் சிரித்தான். அவன் எந்த ஆன்சரும் சொல்லவில்லை. ஏனென்றால் அவன் வாழ்க்கையே ஆன்சர் ஆகிவிட்டது. நண்பர்களே, இந்த உலகத்தில் 2 வகை மனிதர்கள் இருக்கிறார்கள். 1, பெயின் வந்ததும் உடைந்து போகிறவர்கள். 2, பெயினை பவராக மாற்றுகிறவர்கள். அருண் 2வது வகை. இப்போ உங்கள் வாழ்க்கையை நினைத்துப் பாருங்கள். யாராவது உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்களா? யாராவது உங்கள் ட்ரீம்ஸை சிரிச்சிருக்காங்களா? யாராவது உங்களை கம்பேர் பண்ணியிருக்காங்களா? நல்லது. அதுதான் உங்கள் ஃபியூவல். அவர்களின் இன்சல்ட் ஐ எனர்ஜி ஆக்குங்கள். அவர்களின் டவுட் ஐ மோட்டிவேஷன் ஆக்குங்கள். சாணக்கியரின் இறுதி வார்த்தை: ஒரு நாள் உன்னை அவமதித்தவர்கள் உன் வெற்றியை பார்த்து அமைதியாக நிற்பார்கள். நண்பர்களே, நீங்கள் எல்லாருக்கும் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்கள் வாழ்க்கையை வீணாக்கக்கூடாது. இந்த 2026 உங்கள் டேர்னிங் பாயிண்ட் ஆகட்டும். இந்த வருடம் நீங்கள் சைலண்டா ஒர்க் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்டா க்ரோ பண்ணுங்கள். ஒரு நாள் உங்கள் சக்சஸ் சத்தமாக பேசும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களை நம்பாதவர்களை வெல்ல வேண்டாம். உங்களை டவுட் பண்ணிய பழைய வெர்ஷனை வெல்லுங்கள். அதுதான் உண்மையான சக்சஸ். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். 2026 நான் மாறப்போகிறேன். இது உங்கள் உயர்வு பாதை. மீண்டும் ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரியில் சந்திப்போம். Until then, stay focused, stay silent, rise above everyone. உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இப்படிப்பட்ட மோட்டிவேஷனல் கதைகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் உயர்வு பாதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதிய வீடியோஸ் உடனுக்குடன் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணிக் கொள்ளுங்கள்.